வணக்கம். பாகியலட்சுமி சீரியல்ல கோபியும் அவங்க அம்மாவும் உள்ளே வராங்க. ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவும் பார்த்து ஷாக்காக வராங்க. அவங்க உள்ளே போயிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு அவர் வெளியில் வராரு. மாப்பிள்ளை உங்கள் அம்மா அம்மான்ட்டு ராதிகாவோட அம்மா சொல்லும்போது, ஆமாம் எங்கள் அம்மா என் கூட தான் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் 2 பேரும் யாராவது பிரச்சனை வச்சுக்கிறீங்கனாக்கா நான் யாருன்னு கூட பார்க்க மாட்டேன்ட்டு அவர் திட்டிட்டு போகிறாரு. இவங்க 2 பேரும் ஷாக்காக வராங்க. கோபி ஹோட்டலுக்கு வராரு. ஹோட்டலில் வந்தால் வேலைங்களா அப்படி அப்படியே இருக்குது. சிலர் லீவ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்ட்டு எல்லார்ட்டையும் வந்துட்டு வேலை வாங்கி திட்டிகிட்டு இருக்காரு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பார்சல் எடுத்துகிட்டு வான்ட்டு அவர் சொல்லிவிட்டு கிளம்பி வீட்டுக்கு வராரு. இந்த நேரத்தில் ராதிகாவோட அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. சத்தமாக ராதிகா வந்து திட்டுறாங்க. உள்ள அத்தை தூங்கிட்டு இருக்காங்க. டிவியை கம்மி பண்ணி பாருன்ட்டு அவங்க கோவத்தில் டிவியை ஆஃப் பண்ணிடுறாங்க. இவங்க கிளம்புற நேரத்தில் எங்கே கிளம்புறேன்ட்டு நான் அத்தையை போய் பார்க்குறேன்ட்டு அவங்க நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏமா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு அவங்க உள்ளே வந்துட்டு பேச வைக்கிறதுக்கு வராங்க. பேச மாட்டுறாங்க கோபியோட அம்மா. அப்போ நீங்கள் வெளியில் வரலன்ட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது, பயந்து போயிட்டேன்றாங்க. என்னை செத்துக்கத்து போயிட்டேன்ட்டு எதிர்பார்த்தியான்ட்டு அவங்க கேட்குறாங்க. ஏத்த நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீன்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவங்க வந்துட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கோபி வந்து பார்த்துட்றாரு. என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை மாப்பிள்ளன்ட்டு அவங்க விலகி நிற்கிறாங்க. இவர் உள்ளே வராரு. இந்த நேரத்தில் ராதிகா அவங்கள தொட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கோபி பார்த்துட்டு ராதிகா ஏதோ பண்ண போகிறாங்க அவங்க அம்மான்ட்டு இவர் வந்து ராதிகாவை தள்ளி விட்டுடுறாரு. என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு, இல்லை எங்கள் அம்மா ஏதாவது பண்ண போனியான்ட்டு நான் என்ன பண்ண போனேன்ட்டு ராதிகா அந்த பேச்சு கேட்டு ஷாக்காக வராங்க. எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகலை, ஒன்றும் ஆகலம்மான்ட்டு கேட்டவுடனே ஒன்றும் இல்லைடா நான் நல்லா இருக்கிறேன்ட்டு, சரிம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடுமா டைம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறார். நான் அப்புறம் சாப்பிட்டுன்னு சொல்லும்போது, இல்லைம்மா டைம் ஆகிடுச்சு நான் பாட்டு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு அவர் ராதிகாவுக்கு முறைச்சி பார்த்துட்டு கிளம்புறாரு. ராதிகா அவங்க அம்மா பார்த்தோன்னே அவங்க தெனாவட்டா ராதிகாவை பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதே நேரத்தில் பாக்யா வீட்டில் எல்லாருமே டல்லாக இருக்காங்க. பாக்யா காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்போ எல்லாரும் தாத்தாவை கேட்குறாங்க, ஏன் தாத்தா அதே நினச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு. நாம் அவ்வளோ தூரம் சொன்னோம் கோபி பற்றி தெரிஞ்சுக்கூட அவள் அங்கே போயிருக்காளன்ட்டு. ஆமாம்மா நம்ம கூட்டும் போது வந்துட்டு இருந்தாக்கா பரவாயில்ல, அவங்க ஒரு வாரம் தான் ஆச்சு அங்கே போயிட்டு, அதுக்குள்ளார அவங்களுக்கு 2 தடவை இந்த மாதிரி வந்துருக்குது. இதுக்கு மேலே அவங்களுக்கு கஷ்டமாகும், நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. சரி மாமா இருக்கட்டும், நம்ம எதிர்க்கு தானே இருக்காங்க பார்த்துக்கலான்ட்டு இவங்க ஹோட்டலுக்கு வராங்க. வந்து இவங்க கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பழனிசாமி வராரு. இவங்கள பார்த்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கீங்க மாதிரி இதுன்ட்டு வந்து உட்காராரு. அந்த இடத்துல செல்வி, என்னென்ன நீங்கள் ரொம்ப அப்பப்போ இந்த மாதிரி வராமல் இருக்குதுன்ட்டு. ஆமாம் இதுக்கு மேலே நான் அப்பப்போ வரப்போகிறேன்ட்டு அவங்க ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன விஷயம்ன்ட்டு, நீங்கள் வரதுக்குள்ள நல்ல விஷயந்தான்ட்டு. இதுக்கு மேலே நான் டெய்லி வருவேன்ட்டு. டெய்லி அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம் பக்கத்தில் கடை காலையாக இருக்கு இல்லையா, அதை நான் வாடகை எடுத்து கஃபே வைக்க போகிறேன்ட்டு. அதை கேட்டதை கஃபேவா எனக்கு போட்டி போடுறீங்களான்ட்டு. இல்லை மேடம் உங்களுக்கு போட்டி எப்போவுமே நான் வரமாட்டேன், உங்கள் ஹோட்டலில் இல்லாத பேக்கரி ஐட்டங்க எல்லாத்தையுமே நான் பக்கத்தில் வைக்க போகிறேன்னு சொன்னோன்னு அப்படியான்னு கேட்டு இவங்க சந்தோஷமாக வாழ்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பழனிசாமி கேட்குறாரு, அத்தை எப்படி இருக்காங்கன்னுட்டு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அட்மிட் பண்ணாங்க, ரொம்ப அவங்க வீம்பு பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்து சொன்னால் கூட வரமாட்டேன்ட்டு. வயசாக ஆக சிலர்லாம் அப்படி தான் வீம்பு பண்ணுவாங்க, நாம் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இப்போ அவங்க போயிருக்காங்களே, அதுக்கப்புறமா அவங்க உங்களோட அருமை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டு வந்துடுவாங்கன்ட்டு. நீங்கள் சொல்கிறது நடந்தால் சந்தோஷம்ன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.